இந்த போதாத வெயில்ல எதுக்குன்னா இப்படி உழவு ஓட்டி காசை கரியாக்கிட்டு இருக்கீங்க? டேய் தம்பி, இந்த கோடை உழவை பத்தி சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோடை உழவு ஓட்டலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாடா. சரி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். தம்பி, இந்த வெயில் காலத்துல மேல் மண் எல்லாமே அதிக வெப்பநிலையில இருக்கும். ஸோ இதனால நிலத்தடி நீர் மட்டும் சீக்கிரமாவே ஆவியாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்க மேல் மண்ணை உழுது புழுதி படலமா மாத்திட்டா போதும். இது மட்டும் இல்லாம கோடை உழுவுனால மண்கள் துகள்கள் ஆகிறதுனால சீக்கிரமாவே வெப்பத்தை உறிஞ்சி குளிர்ந்த நிலைக்கு மாறிடுது. இதனால மண்ணுல காற்றோட நிலை அதிகரிக்க செய்யுது. இது மட்டும் இல்லாம களைகளையும் நம்மளால நீக்க முடியும், கூட்டு புழுக்களையும் நம்மளால அழிக்க முடியும். முக்கியமா மண்ணுல அங்கக சத்தை அதிகரிச்சுட்டு நுண்ணுயிரிகளையும் மண்ணின் பலத்தையும் நம்மளால அதிகரிச்சுக்க முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் நீங்க எங்க இருந்து அண்ணா கத்துக்கிறீங்க? அதான்டா, நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடெக் சேனல்ல இதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கே சொல்றேன். சரி, நானும் இப்பயே போயிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்க விவசாய வீடியோகள்லாம் ஃபுல்லா பாக்குறேன்னு. நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.